வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 06/5/2024 ஒரு கெஸ்ஸிங் தான் எடுக்க போகிறோம். இந்த 4 to 4 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். எஸ்டர்டே ரிசல்ட்டை வச்சு தான் டுடே நம்ம எடுக்க போகிற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஒரு 3 கெஸ்ஸிங், அப்புறம் ஏபிஎஸ்சி பிசிக்கான குறைஞ்சபட்சம் ஒரு 5 செட்டு, அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக ஆல் போர்டு கெஸ்ஸிங் அண்டு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். அவ்வளோதான் நண்பர்களே. வேறு என்ன கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதான் மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கும் ஜாயின் பண்ண முடியலையோ அவங்களாம் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்டில் போடுங்க. இப்போ வாங்க நம்ம ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். அதாவது அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஏ போர்டு 4, பி போர்டு 2, சி போர்டு 4. இதில் நம்மளுக்கு அடித்தது ஏ போர்டு, சி போர்டு தாங்க. எப்பயும் போல் இந்த பி போர்டு மட்டும்தாங்க உள்ளே வராமல் ராங்காக உள்ளே நீங்கள் வெளியே நிற்கிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதுக்கடுத்து ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசியில் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு ஆல் போர்டு 2 பாஸுங்க. ஆனால் இன்னைக்கு டுடே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 786 இதில் ஒரு 3 நம்பர், இதில் 786 இதுதான் இன்னைக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்பராக இருந்துச்சு. ஆனால் எஸ்டர்டே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 424 இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடிச்சிட்டான். அது என்ன பேட்டர்ன் அடிச்சிருக்கான்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஏ போர்டு, சி போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துக்குவோம். ஏ போர்டு 4 வச்சு வரக்கூடிய முக்கியமான ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 5 தாங்க. ஏ போர்டு 4லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னா அது 5 தான் நண்பர்களே. அதுக்கடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9. 9க்கு அப்புறம் வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தான். அதாவது 5, 6, 9 இதுதான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நாளைக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மேக்ஸிமம் நாளைக்கு மெம்பர்ஷிப்புக்குரிய கெஸ்ஸிங் பப்ளிக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 5, 9, 6 இதுதான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு உண்டான ஒரு கெஸ்ஸிங்காக தான் நண்பர்களே. பி போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர். நாளைக்கு நம்ம 3 டிஜிட் வின்னிங் அடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை ஏபிசி 3 போர்டு மாதிரி பாஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பி போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 5 தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5. அதுக்கு அடுத்து ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 4. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. அதாவது 5, 4, 7 அதாவது பி போர்டில் 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 5, 4, 7 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் கன்ஃபார்ம் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அடுத்து பார்க்க போகிறது சி போர்டு 4. சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பவர் நம்பர், ஃப்ளிப் நம்பர், அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஃபைனல் ஒரு நம்பர். இப்போ வாங்க பார்த்துருவோம். சி போர்டு 4 வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இறங்குறது அது 1 தாங்க. 1க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1. அதுக்கடுத்து 9. 9க்கு அடுத்து ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 2 தாங்க. அதாவது சி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 9, 2
இதுதான் வர்றதுக்கு நாளைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு 5 செட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு 5 செட்டு. ஏபிஏசிபிசிக்கான ஒரு வின்மின் லாட்டரி கேசிங் நம்ம பார்க்க போகிற ஒரு 5 செட்டு ஏபிஎஸ்சிபிசி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 94 ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 94. அதுக்கடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 66. அதுக்கு அடுத்து இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 58. அதுக்கடுத்து அதாவது 424 வச்சு இறங்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 49. அதுக்கு அடுத்து ஏசியில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 63. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 94, செகண்ட் ஒன் நம்பர் 66, 63, 58 அண்டு 49. இதுதான் ஆர்டர் படி வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் 94, 66, 63, 58 அண்டு ஃபைனலாக 49. நம்ம கொடுக்குற 5 கேசிங் இதுதான். நாளைக்கு ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி பார்த்தாலும் வின்னிங்க தட்டி தூக்கியே ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் ஏபிஎஸ்சிபிசியில் கரெக்டான ஒரு கெஸ்ஸிங் 94, 66, 63, 58 அண்டு 49. இதுதான் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வர கெஸ்ஸிங். என்னோட கெஸ்ஸிங் நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங் இனி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் நண்பர்களே. ஏபிஎஸ்சிபிசியில் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 4 ஆல் போர்டு ஏபிசி 424 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் தான் 424. ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 5 தாங்க. ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. 5க்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 9 தான் நண்பர்களே. 9க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 1 தான். அதாவது ஆல் போர்டு 591. இதுதான் ஆல் போர்டு கன்ஃபார்ம் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5, 9, 1. இதுதான் டுடே வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. ஏபிஇசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து ஆல் போர்டு கெஸ்ஸிங். நம்ம கெஸ்ஸிங்கில் 2 நம்பரில் ஒரு போர்டு மினிமம் பாஸ் ஆகிரும். அதனால் எந்த கவலையும் வேணாம். எனிவேஸ் உங்களுக்கு ஏதேனும் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். அதாவது 983 ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, 983. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 697. அதாவது ரெண்டுமே 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுங்க. வெறும் 2 நம்பர் தான். 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க.
யார் யாரெல்லாம் எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் பொறுத்தளவு 983697 3 டிஜிட் பாக்ஸ் வின் லாட்டரி கெஸ்ஸிங்க்கான ஒரு 6/5/2024க்கான ஒரு டுடே ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 983 அண்டு 697 இதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான். அதாவது 983 அண்டு 697 இதுதான் நண்பர்களே. மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவ்வளோதான். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கு பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. உங்களுக்கு வேறேனும் கெஸ்ஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கூடிய சீக்கிரத்தில் டியர் கெஸ்ஸிங் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.